வணக்கம். என் பேரு ஷாங்க். நேத்திக்கு வந்து நம்ம கரூர் விஷயத்த பத்தி வீடியோ பண்ணோங்க. இப்ப கரூர் விஷயத்த பத்தி நெறைய நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு அரசியல் சதி. எதிராளிகள் செய்த சதி. இல்லன்னா ஆட்சியில இருக்கிறவங்கள் பிளான் பண்ணி பண்ண மாரி, அந்த மாரி தான் நடக்குதுன்னு அ எ டிவிக்கு ஆளுங்க சொல்றாங்க. அதே மாரி இந்த மாரிலாம் பிளான் பண்ணி எப்படி பண்றாங்கன்னு, அந்த மாரியெல்லாம் சூழ்ச்சி இருக்கிற மாரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆன்லைன் சேனல்ல அந்த மாரி தான் வியூ பாயிண்ட் வந்துட்டுருக்கு. இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஜனங்க மீறுனாங்க. அதனால தான் வந்து அந்த ஏரியா வந்து இன்னும் இவரு லேட்டா வந்துருக்காரு. 6 மணி நேரம், 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. அங்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. அதனால கூட இந்த மாரி ஆயிருக்கும்னு அப்படி ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு இது அரசியல் சரியா இருக்கணும். இல்லன்னா இது விபத்தா இருக்கணும். விபத்துனா எப்படி? நாம கட்டுப்பாடு இல்லாம ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி, அங்க வந்து அரசாங்கமும் அதே மாரி அந்த கட்சியும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பொதுக்கூட்டம் பர்மிஷன் குடுத்தவங்க, பர்மிஷன் வாங்குனவங்க. போத் ஆஃப் தெம் ஆர் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? அப்ப அவங்க தான் இத ப்ரூவ் பண்ணணும். என்ன அங்க நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். உடனே விலை போடாதீங்க. நான் காம்பன்சேஷன் குடுக்குறேன்னு சொல்லி மனித உயிருக்கு விலை போடுறீங்கல்ல, அத நிறுத்துங்க முதல்ல. எதெதுக்கு வந்து அந்த உயிருக்கு விலைன்னா நீங்க சொல்றது தான் விலையா? அந்த குடும்பத்துக்கு அதான் விலையா? பணத்த குடுத்தா எல்லாம் சரியாயிடுமா சார்? பணமா சார் மேட்டர்? பொதுக்கூட்டத்துக்கு போய் பொணமா வரான் சார். அதுக்கு பணம் குடுத்தா சரியாயிடுமா சார்? என்ன பண்ணாலும் பணம் குடுக்குறது. சாராயத்த குடிச்சு செத்தா பணம் குடுக்குறது, எவனாச்சும் எங்கேயாச்சும் முழுகி செத்தா பணம் குடுக்குறது, ஏதாவது தப்பு பண்ணி செத்தா பணம் குடுக்குறது. பணம், பணம், பணம்னு சொல்லி எவ்வளோ தான் குடுப்பீங்க? உண்மை என்னன்னு சொல்லுங்க. உண்மைய தான் நமக்கு வேணும். இப்படி அரசியல் பண்றதா இருந்தா, இல்ல அரசியல் சதியா இருந்தா, இப்படி ஒரு அரசியல் பண்ற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மக்கள் வாக்கு குடுக்க மாட்டாங்க. மக்கள் மனதில அவங்களுக்கு அந்த இடம் இருக்காது. அது யாருன்னு தெரியணும்ல. ஏன் நடந்ததுன்னு தெரியணும்ல. அதான் மேட்டரே. இதெல்லாம் எப்படி எப்படி நடந்திருக்குங்கிறது வந்து அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி தான் போணும். ஏன்னா நடந்திருக்கு ஒண்ணு. பொதுக்கூட்டத்தில வந்து இந்த மாரி நடந்திருக்கு. அது ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? அத பத்தி வந்து கிளியர் பண்ணணும். டிவிகேக்கும் அதான் சொல்றேன். தளபதி சாருக்கும் அதான் சொல்றேன். இருக்கிற அரசாங்கத்துக்கும் தான் சொல்றேன். இத வந்து உண்மையா விசாரிச்சு நீங்க கண்டுபிடிங்க. இல்லன்னா வந்து இதுலலாம் ஒண்ணுமே நிக்க போறதில்ல. மாற்றம் வரவா இருந்தா மாற்றம் வரும். ஏன்னா வாக்கு தான் வேணும் ஓட்டருக்கு. கரெக்ட்டா ஆட்சி மாறணும்னு அவங்க மக்கள் நெனச்சாங்கன்னா மாறும். யார உட்கார வைக்கணும் அவங்க தான் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு பொதுக்கூட்டம்லாம் தேவையே இல்ல. நீங்க சொல்றது அங்க போய் சேர்ந்துருச்சா, மனசு வந்துருச்சுன்னா நடக்கும். ஆக்ஷன் எல்லாம் நடக்குதா? ஆக்ஷன் அவங்க தான் வேணும்னு நெனைக்கிறாங்களா? அவங்க தான் வருவாங்க. அரசியல் அந்த மாரி தான். அதில வந்து இவ்வளோ கொச்சமான அரசியல் பண்ணி 40 உயிர பலி கொடுத்து, எ யாராச்சும் தடுத்து, இல்லன்னா யாராச்சும் அப்படி ஆட்சி பிடிக்கணும்னு நெனச்சாங்கன்னா, அதுவும் கொச்சை தான். இல்ல நீங்க பொதுக்கூட்டம் நடத்தி இந்த மாரி 40 உயிர் போயிருக்கு. ஆனா எங்க எங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு, நீங்களே பொதுக்கூட்டம் நடத்தி, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னா, நீங்க நாளைக்கு வந்து ஏதாவது விபத்து நடந்தா கூட இதே தான் சொல்லுவீங்க. அந்த கட்சிக்கும் மக்கள் மனசுல இடம் இருக்கக்கூடாது. இத மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.